கடவுளை கண்ணில் காட்டுங்க அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் சொல்றாங்க. கண்ணில் பார்த்தா தான் அதை நம்புவேன் அப்படின்னு சொன்னா இந்த யூனிவர்ஸ்ல வெறும் 4% விஷயம் மட்டும்தான் ஆட்டம்ஸால உருவாக்கப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய 96% எல்லாமே வந்து டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, நியூட்ரினோஸ் இந்த மாதிரியான விஷயங்களால உருவாக்கப்பட்டது. சோ கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா நம்ம 4% மட்டும் தான் கண்ணால பார்க்க முடியும். மீதி இருக்கு அத்தனையும் நம்ம வந்து ஒண்ணுமே இல்ல சொல்லிட்டு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவேனா. அப்படி போனா அதுக்கு பேர் பகுத்தறிவா? அதெல்லாம் வந்து நியூட்ரினோஸ் நம்ம இன்டைரக்டா அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சரிங்களா? அதை தாண்டா நான் சொல்றேன், கிரியேட்டருக்கும் அப்படி இன்டைரக்ட் அப்சர்வேஷன் அது பொருந்தும். அதாவது பிளாக் ஹோல் நம்மளுக்கு தெரியும், அது வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது டைரக்டா. ஜஸ்ட் பிகாஸ் எதனாலனா எந்த ஒரு பொருளையும் நம்ம இப்ப பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் மேல போட்டான்ஸ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளோட ஐ ரெட்டினாக்கு வந்து ரீச் ஆகுது. அந்த ஐ ரெட்டினா நம்மளுக்கு வந்து ஒரு மூளைக்கு வந்து ஒரு இமேஜ் டெவலப் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இப்படிதான் பாக்குறோம். ஆனா பிளாக் ஹோல் நம்மளால அப்படி பார்க்க முடியாது. பிளாக் ஹோல் வந்து போட்டான்ஸே உள்ள எடுத்து அதுல இருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது. சூரியன் இருக்குல்ல, அதை வந்து நம்மளால ஒரு 10 நிமிஷம் டைரக்ட் பார்க்க முடியாது. படிப்புகளே இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கும்போது படைச்சவன் உன்னோட டைரக்ட் அப்சர்வேஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? மத்த மதங்கள் தான் வந்து ஐடியல் வர்ஷிப்பை வச்சு கடவுள்னா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குது. ஆனா இஸ்லாம் அப்படி இல்ல. இஸ்லாம் மட்டும்தான் கடவுளுக்கு உருவம் இருக்கு, ஆனா யாரும் பார்த்தது இல்ல இது வரைக்கும் அப்படின்றது இஸ்லாம் தான் வந்து கொண்டு வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேக்குறாரு, யா அல்லாஹ் நான் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அல்லாஹ் வந்து தன்னோட ஒளியை வந்து ஒரு மலை மேல இறக்குறேன். அந்த ஒளியை வந்து அல்லாஹ் வந்து மலை மேல இறக்கும் போது அந்த மலை வந்து வெடிச்சு செதறுது. சரிங்களா? சோ குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த உடம்பு இந்த கண்களால இறைவனை படைச்சவனா பார்க்க முடியாது. மேபி மகசர்ல மறுமையில நம்ம எழுப்பப்படும் பொழுது அப்ப இருக்கக்கூடிய கண் அப்ப இருக்கக்கூடிய உடல்னால நம்மளால இறைவனை பார்க்க முடியும். இதைத்தான் வந்து குர்ஆன் சொல்லுது.